பிள்ளைகள் நாங்கள் இப்போ சிக்கலனின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். த மோய்வரின் தியரம். சில வேளையில் மூவாவரின் தியரம்னு சொல்லுவீங்கன்னா மோய்வரின் தியரம்னு சொல்லினா த மோய்வர் அல்லது டி மோய்வர்னு சொல்லலாம். த மோய்வரின் தேற்றம் இது 2019 உங்களோட சிலபஸுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு பகுதி. இப்போ கட்டாயம் நீங்கள் இதில் நல்லா பயிற்சி செய்திருக்கணும். பெரும்பாலும் உங்களோட எக்ஸாமில் வரும் கட்டாயம். தீட்டா மெய்யாக இருக்க என் ஜட்டின் உறுப்பெனின் காஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டாண்டு எண்ணாம் அடுக்கு வடிவா பாருங்க. காஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டாண்டு எண்ணாம் அடுக்குண்டால் இந்த எண்ணை தூக்கி உள்ளுக்கு இறக்கி விடலாம். தீட்டான்னு குணகமா பாருங்க. காஸ் என் தீட்டா சக ஐ சைன் என் தீட்டாண்டு இந்த எண் வலுவாக இருக்கிறவரை குணகமாக இறக்கி விடலாம். இதுதான் இந்த மோய்வர் சொன்ன தேற்றம். எங்க பார்ப்போம். உதாரணத்தை பாருங்க. இப்போ காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா 5ஆம் அடுக்குண்டா cos 5 theta I sin 5 theta இறக்கி விடலாம். ரைட். நேருக்கு மட்டும் இல்லை மறைக்கும் ஓகே. cos theta சக I sin theta theta என்ன கோணமாயும் இருக்கட்டுக்கும் sin 4 என்றால் cos sin 4 theta I sin 4 theta போடலாம். அப்போ அது நேராக இருந்தாலும் மறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வலுவாக இருக்கிறவரை உள்ளுக்கிறக்கி டீட்டான குணகமாக போடலாம். இது எங்களுக்கு நிறைய இடத்துல பயன்பட போகுது பிள்ளைகள். நான் முதலாவதே வேறு நிறுவி போட்டு போவோம். நிறுவலை பார்ப்போம். நிறுவலண்டா 3 கட்டமாக நிறுவணும். ஒன்று என் நேர் நிறை எண்ணுக்கு நிறுவணும். இதை பிறகு என் மறை நிறை எண்ணுக்கு நிறுவணும். பிறகு என் பூஜ்ஜியத்துக்கு நிறுவணும். விளங்க தானே? ரைட். அப்போ ஒன்றுண்டா பார்ப்போம். என் நேர் நிறையன் எனின் என் நிறுவலை பார்க்குறோம். என் நேர் நிறையன் எனின் நேர் நிறையன் எனின் சரி முதல்ல பார்ப்போம். என் சமன் 1க்கு நான் கணித தொகுத்தறிவு முறையை பாய்ச்சி நிறுவ போகிறோம். என் சமன் 1க்கு நிறுவோம். என் சமன் பிக்கு சரியென்று எடுப்போம். பி சக 1க்கு சரியென்று காட்டுவோம். முதல்ல என் சமன் 1க்கு நிறுவணும். பாருங்கோ. cos theta I sin theta இங்கே 1 என்றது அது அந்த 1 விட்டு எழுதலாம். முதலாவது எழுதானே cos theta சக I sin theta. அப்போ 1 வலுவாக இருந்தவரை 1 உள்ளுக்கு ராக்கிட்டேன். cos theta I sin theta. எனவே என் சமன் 1க்கு இம்முடிவு சரியானது. ரைட். இனி பார்ப்போம். என் சமன் பிக்கு இம்முடிவு உண்மை என்க உண்மை என்று எடுக்கிறோம். அப்படித்தானே கணித தொகுத்தறிவு செய்யறாங்க என்றால் உண்மை என்க cos theta I sin theta P ஆம் அடுக்கு cos P theta I sin P theta இதை நாங்கள் உண்மை என்று எடுக்கிறோம். எடுத்தபடி நீ என்ன செய்யணும்? என் சமன் P சக 1 கருதுக. இப்போ P சக 1க்கு நான் நிறுவனம் சரி என்று இதில் P 1 விட பெருசு. அப்போ என் சமன் P சக 1 கருதினால் cos theta I sin theta P சக 1ஆம் அடுக்கு எடுத்து அது cos P சக 1 theta I sin P சக 1 thetaன்னு நிறுவணும். என்னென்று நிறுவலாம் என்றால் இவற்றை P தனியாக வச்சிருப்போம். இன்னொரு cos theta I sin thetaவை தனியாக வச்சுக்கொள்வோம். P சக 1ஆம் அடுக்கில் P தனியாயும் 1 தனியாயும் எடுப்போம். எடுத்தால் இவருக்கு நாங்கள் மேலே உண்மையை எடுத்துனாங்கல்லானே
அப்போ இவருக்கு போடலாம் cos p theta I sin p theta நேரே போடலாம். ஏண்டா n சமன் p க்கு உண்மை என்று எடுத்தனா. ரைட். திரிகோண கணிதம் பூந்து விளையாடணும் இனி. எங்க பாப்போம்? பெருக்குங்க பாப்போம். cos p theta cos theta. ரைட். மற்றவரை பெருக்கினால் I sin theta cos p theta. I sin p theta cos theta. இவரையும் பெருக்கு I வர்க்கம் வரும். அப்ப sin p theta sin theta. மெய் உறுப்புகளை உண்டாயும் கற்பனை உறுப்புகளை உண்டாயும் எடுப்போம். cos p theta cos theta. sin p theta sin theta. sin theta cos p theta. sin p theta cos theta. Right. இவரார் cos A cos B sin A sin B என்றது cos A சக B. அதாவது cos p theta சக theta. இவரை பார்த்தால் sin A cos B சக cos A sin B என்றது sin A சக B. sin A சக B அதாவது sin theta சக p theta. ஆக cos p சக ஒரு theta I sin p சக ஒரு theta. சரிதானே? இதைத்தானே எதிர்பார்த்துறாங்க. cos theta சக I sin theta அந்த p சக ஓராம் அடுக்குக்கு அந்த p சக ஒன்று உள்ளுக்கு வந்து பெருக்கமா வருது. எனவே n சமன் p சக ஒன்றிற்கு இம்முடிவு உண்மை. அடுத்து என்ன சொல்ல போறோம்? அப்ப n ஒன்றுக்கு உண்மை n p க்கு உண்மை p சக ஒன்றிற்கு உண்மை என்றால் இதிலிருந்து n இன் எல்லா நேர்முழு எண்களுக்கும் இம்முடிவு உண்மை. எல்லா நேர்முழு எண்களுக்கும் இம்முடிவு உண்மை. ரைட். இப்ப நேர் எடுத்தாச்சு. அடுத்த அடுப்ப மற பாருங்க பிள்ளைகள். இந்த ஓய்வரின் தீரத்தை நிறுவுறது பார்த்து கொண்டு போறோம். என் ஒரு மற எண்ணின் ஒரு நாள் நேருக்கு நிறுவீட்டம். இப்ப மறைக்கு நிறுவ போறோம். நாங்கள் எடுப்போம் n சமன் சய m எடுப்போம். m பெரிது பூச்சி அதாவது m நேர் நிறு எண்ணம். அப்ப n சமன் சய m எடுக்கிறோம். என்ன n மறை எண்ணு காய்ச்சி கொண்டு போறோம். அப்ப இப்ப பாருங்க cos theta I sin theta எண்ணாம் அடுக்கு. இப்ப n வந்து மறையன் நேரண்டுக்கு நிறுவீட்டம். இப்ப மறையன் என்றால் இவரை நாங்கள் எடுக்கலாம் cos theta சக I sin theta சய m அடுக்கு. n சமன் சய m எடுத்தனா சய வலுவண்டா அவருக்கு கீழே இறக்கி விடலாம். இப்ப பாருங்க. இப்ப இது நேரன் m நேரன் தானே. m நேர் எண் தானே. ரைட். நேர் எண்ணுக்கு நாங்கள் நிறுவீட்டமோ இல்லையோ? நிறுவீட்டம். அப்ப நிறுவினபடியால் இவருக்கு அதை பாவிக்கலாம். நாங்கள் நேருக்கு நிறுவி போட்டு தனிஞ்சு வந்து நாங்கள் cos theta I sin theta m அடுக்கு m ஒரு நேர் முழு எண். அப்ப m உள்ளுக்குறாக்குங்கோ cos m theta I sin m theta. திருப்ப சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். n தான் மறையன் எடுத்துனாங்க. அப்ப n சமன் சய m எடுக்கல m நேரன் n மறையன். சரி. அப்ப இங்க சய m போட்டாங்க. சய m கீழே m வருவார். இப்ப கீழே இருக்கால பாத்தீங்க என்றால் cos theta I sin theta m அடுக்கு m நேர்முழுவனுக்கு நிறுவியாச்சு. அப்ப பிரச்சனை இல்லை, பாவிக்கலாம். இனி என்ன செய்வோம்? மேலையும் கீழையும்
உடன்புணரியால பெருக்குவோம். கீழே இவற்ற உடன்புணரி cos m theta saya I sin m theta கீழே இது a சக b a சக b மாதிரி. அப்போ இவற்ற வர்க்கம் வரும் cos வர்க்கம் m புள்ளியால் cos வர்க்கம் m theta சய I வர்க்கம் sin வர்க்கம் m theta. சய I வர்க்கம்ண்டா சகன்னு போடலாம். அப்போ சக sin வர்க்கம் m theta. cos வர்க்கம் ஒரு கோணம் சக sin வர்க்கம் அதே கோணம்ண்டா இவர் கொண்ட போடலாம். என்ன cos வர்க்கம் m theta sin வர்க்கம் m theta உண்டு. அவர் கொண்ட போட்டால் cos m theta சய I sin m theta கீழே உண்டு. இப்போ சின்ன விளையாட்டு ஒன்று செய்வோம் பாருங்க. கொஸ்ஸுக்குள்ள சய வந்தாலும் சக வந்தாலும் உண்டு தானே பிள்ளைகள். அப்போ m thetaன்னு இருக்கிறவரை சய m thetaன்னு எழுதுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சைனுக்கு என்ன செய்யணும்? இந்த சயவை உள்ளுக்கு கொண்டு போகிறேன் I sin சய m theta. விளங்குதோ பிள்ளைகள்? கொஸ்ஸுக்குள்ள சய இருக்கே இல்லை, ஒரு சயவை போடுறதால விட மாற போகிறது இல்லை. அப்போ சய m thetaன்னு போடலாம். ஆனால் சைனுக்கு இந்த சயவை எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போட்டிருக்கேன். சயம்ன்றது யார்? n. இப்போ cos n theta I sin n theta. அப்போ பாருங்கோ, n ஒரு மறையெண்ணா இருந்தாலும் cos இந்த பக்கத்தில் என்ன எடுத்தோம் வந்து நாங்கள் இதெல்லாம் தொடங்கினா ஓகே. அப்போ n ஒரு மறையெண்ணா இருந்தாலும் cos theta சக I sin theta என்ன மடக்குக்கு cos n theta சக I sin n theta எழுதலாம். அப்போ நேர் நிறையனுக்கு நிறுவிட்டோம், மறை நிறையனுக்கு நிறுவிட்டோம். மூன்றாவது நிறுவனம் n சமன் 0. n சமன் 0 எனின் cos theta I sin theta இந்த 0 மடக்கு என்ன 0 மடக்கண்டா எண்ணத்தின் 0 மடக்கும் உண்டு தானே. இப்போ இவர் உண்டு ஒன்றுன்றதை நான் எழுதுறேன் பாருங்கோ. cos 0 I sin 0. ஏன் cos 0 விட உண்டு, sin 0 விட 0. அப்போ I sin 0 இல்லாமல் போயிடும். ஆக cos 0 theta I sin 0 theta வருது. ஆக இந்த 0 உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தானே வருது. எனவே n சமன் 0 இது உண்மை. ரைட். அப்போ n சமன் நேர் எண்ணா இருந்தால் உண்மை, n மறை எண்ணா இருந்தால் உண்மை, n 0 உண்மை. எனவே எல்லா முழு எண்களுக்கும் இம்முடிவு உண்மையாகும். சரிதான பிள்ளைகள்? எல்லா முழு எண்களுக்கும் இப்படித்தான் நிறுவுறது. இந்த மோய்வரின் தியரம் நிறுவுறதுண்டா இப்படித்தான் நிறுவோம். என் நேருக்கு நிறுவனம். நேருக்கு என்ன நிறுவினாங்கள்? கணித தொகுத்தறி முறையை பாவிச்சு நிறுவினாங்க. என்னண்டு n சமன் 1க்கு நிறுவனம், அப்புறம் n சமன் pக்கு உண்மையென்று எடுக்கணும், n சமன் p 1க்கு உண்மையென்று காட்டணும். காட்டினா நேர் நிறு எண்ணுக்கு முடிஞ்சுது. பிறகு மறை எண்ணுக்கு எழுதுவோம். மறை எண்ணுக்கு எழுதியக்குள்ள நேர் நிறு எண்ணுக்கு சரியன்றதை பாவிக்கலாம். பிறகு n சமன் 0க்கு நிறுவோம். விளங்குதோ? ரைட். பாருங்கோ, எங்களோட பாடத்திட்டத்தில் விகிதமுறா எண்ணுக்கும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் எண் முழு எண்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சரிதானே? அப்போ நீங்கள் முழு எண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா காணும் எங்களோட பாடத்திட்டத்துக்கு. விகிதமுறா எண்களை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ரைட். உதாரணத்தை பார்ப்போம். cos 3π8 I sin 3π8 4ஆம் அடுக்கு. இப்போ என்ன செய்ய போறீர்கள்? இந்த 4 உள்ளுக்கு இறக்கலாம். என்ன cos 4 தர 3π8 I sin 4 தர 3π8.
cos 4 8 வெட்டினா 3 பாயிண்ட்கள் 2 சக I sin 3 பாயிண்ட்கள் 2. அப்ப இது வரும் புள்ளியால் cos 3 பாயிண்ட்கள் பை சக பை பை 2 என்ன அப்ப sin cos pi by 2 pi by 2 அப்படியே 0 இவர் 0 போயிடுவார் இவர் 1 sin I என்று விடுவார் பாருங்க அப்படியே sin I என்று விடுவார் sin pi by 2 1 3 pi by 2 க்கு sin என்று வரும் இவரை பாப்போம் அப்ப முதல்ல இவரை நாங்கள் cos theta I sin theta வடிவத்துக்கு மாத்தணும் என்ன அப்ப 1 சக I ന്റെ 11ஆம் அடுக்கு என்றால் பாருங்க எடுக்கிறேன் 1 1 என்றால் √2 வெட்ட 11ஆம் அடுக்கு சரிதானே ரைட் அப்ப √2க்கு அந்த 11 தனியா கொடுத்து விடலாம் பிரச்சனை இல்லை இவரை பாருங்க cos 45 பாக I sin 45 பாக என்ற 11ஆம் அடுக்கு சரிதானே 45 பாக 45 பாக அப்ப இதுல பாருங்க 10ஆம் அடுக்கு எடுத்தோம் என்றால் √2 10ஆம் அடுக்கு என்றால் 2 ന്റെ 5ஆம் அடுக்கு 2 ന്റെ 5 என்றால் 32 இதுல 32 √2 வரும் இந்த 11 உள்ளுக்கு விட்டால் cos 11 pi ன் கீழ் 4 I sin 11 pi ன் கீழ் 4 இதில் ஒரு 2 பையை விட்டால் 8 3 pi ன் கீழ் 4 வரும் என்ன இது வரும் புள்ளியால் சய 1 ன் கீழ் √2 இது சக 1 ன் கீழ் √2 அந்த √2 உள்ளுக்கு விட்டு விடலாம் 32 பெருக்கி விடலாம் சய 32 சக 32 ஆகி இப்படியாக வருது பார்த்தீங்களோ இந்த மோய்வரின் தேட்டம் எப்படி எப்படியெல்லாம் எங்களுக்கு பிரயோசனப்பட போகுதுன்னு பார்க்க புரியும் ரைட் அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் இன்னொரு உதாரணம் cos 2 theta சக I sin 2 theta cos 3 theta சக I sin 3 theta சுருக்குக இது எழுதுறேன் இப்படி பாருங்க cos 2 theta I sin 2 theta ന്റെ 5ஆம் அடுக்கு ஓகே இவர் எழுதுவோம் cos 3 theta I sin 3 theta ന്റെ sin 3ஆம் அடுக்குன்னா அதை தூக்கி மேலே விடுறேன் ரைட் இனி இந்த மோய்வரின் தேட்டத்தை போடுவோம் 5 உள்ளுக்குறாக்கினால் cos 10 theta சக I sin 10 theta தர cos 9 theta I sin 9 theta இப்படியே வச்சுக்கொண்டே வரணும்னா அப்படியே எழுதலாம் இல்லையா ரெண்டு சிக்கலங்களை பெருக்கேக்குள்ள r cos theta sin theta வடிவத்தில் வச்சு எழுதேக்குள்ள கோணங்கள் கூட்டப்படும் என்ன 10 theta sin 9 theta தீட்டான்னு வரும் 10 thetaவையும் sin 9 thetaவையும் கூட்டினால் இது cos theta சக I sin thetaன்னு வரும் இப்படியே வச்சு அடுத்த வரியிலையும் எழுதலாம் இல்லை என்றால் விரிச்சு எழுதி பார்ப்போம் இருக்கா கோசால வார் இவர் இப்படியே வச்சுக்கொண்டு இவர் இப்படியே வச்சுக்கொண்டு இந்த சாயவை எடுத்து விடும் கொஸ்துக்குள்ள சாயம் இருந்தால் பிரச்சனை இல்லை சைன் சாய வழியில் வரும் இப்போ பெருக்குங்க பார்ப்போம் cos 10 theta cos 9 theta இனி ஐயால பெருக்கும் அதை அப்போ சாய I வர்க்கம் sin 10 theta sin 9 theta அல்லோ சக கண்டு வரும் sin 10 theta sin 9 theta இனி I வார உறுப்புகள் எடுத்தால் sin 10 theta cos 9 theta சாய cos 10 theta cos 10 theta
sin 9 தீட்டா. அப்ப இது cos A cos B சக sin A sin B னா cos A sin B cos 10 தீட்டா sin 9 தீட்டா. I sin 10 தீட்டா sin 9 தீட்டா. sin A cos B sin cos A sin B என்றால் sin A sin B. ஆக இது வரும் cos தீட்டா சக I sin தீட்டா. cos தீட்டா சக I sin தீட்டா என்று வரும். விளங்குதோ? அடுத்தது 1 சக sin தீட்டா சக I cos தீட்டா கீழே 1 சக sin தீட்டா சய I cos தீட்டா சமன் sin தீட்டா சக I cos தீட்டா என நிறுவுக. அங்க பாப்போம். 1 சக sin தீட்டா சக I cos தீட்டா கீழே இருக்குது 1 சக sin தீட்டா சய I cos தீட்டா. அப்ப என்ன செய்வோம்டா 1 சக sin தீட்டா சக I cos தீட்டா கீழே இருக்குது பாருங்க 1 சக sin தீட்டா சய I cos தீட்டா. அப்ப கீழே இருக்கிறாள்னு உடன்படியால மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்ப இதுல சக வரும்னா மேல இருக்கால் வர்க்கமாகுவர். மேல வர்க்கமாகும். இவருக்கு இன்னொரு ஆள் எழுதணும். 1 சக sin தீட்டா சக I cos தீட்டா. அப்ப மேலே எழுதினால் 1 சக sin தீட்டான்ற வர்க்கம் சக 2 1 சக sin தீட்டா cos தீட்டா I ஒன்று இருக்குது. சக I வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா. கீழே 1 சக sin தீட்டான்ற வர்க்கம் சய I cos தீட்டான்ற வர்க்கம் என்றால் சக cos வர்க்கம் தீட்டாண்டு வரும். ஏன் சய I வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா சய I வர்க்கம் என்றால் சக. இவரை பாருங்க. இனி இப்படியே பாருங்க. இப்படியே எப்படி இருக்குண்டு sin தீட்டா சக I cos தீட்டா இப்படியே வருது. இப்போ எல்லாரும் சுருக்கி தள்ளணும். என்ன சுருக்குவோம். 1 சக 2 sin தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. அதில் ஒரு சய cos வர்க்கம் தீட்டா வரப்போகுது. என்ன அந்த சய cos வர்க்கம் தீட்டாவை நாங்கள் போடுவோம். சய 1 சய sin வர்க்கம் தீட்டான்னு போடுவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சக 1 சக I sin தீட்டா cos தீட்டா. கீழே வரும் 1 சக 2 sin தீட்டா. பாருங்க பிள்ளைகள் 1 சக 2 sin தீட்டா. இதில் இன்னொரு sin வர்க்கம் தீட்டா வருமல்லோ. sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டா உண்டு. அப்போ கீழே வருது 2 சக 2 sin தீட்டா. என்ன ரைட் பாப்போம். பாப்போம் என்ன செய்யலாம். அப்போ இந்த ஒன்றும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் அப்படியே பாருங்கோ. இதில் 2 sin தீட்டா இருக்குது. இதில் sin வர்க்கம் தீட்டா இதில் சக sin வர்க்கம் தீட்டா சக 2 sin வர்க்கம் தீட்டா வரும். இதுதான் மெய்க்கூறா இருக்க போது. கற்பனை கூறு இப்படி இருக்கு. 2I 1 சக sin தீட்டா cos தீட்டா. கீழே இருக்கிறாள் 2 சக 2 sin தீட்டா. ரைட். இப்போ பாருங்க. இதில் 2 sin தீட்டாவை பொது எடுத்தால் 1 சக sin தீட்டா. கீழையின் 2 பொது எடுத்தால் 1 சக sin தீட்டா.
சந்தோஷமா ரெண்டும் வெட்டுப்படும். ஒன்று சக சைன் தீட்டா ஒன்று சக சைன் தீட்டா வெட்டுப்படும். சைன் தீட்டா மிஞ்சம். இவருக்கும் 2i ஒன்று சக சைன் தீட்டா காஸ் தீட்டா கீழே 2 ஒன்று சக சைன் தீட்டா. சந்தோஷமா வெட்ட வேண்டிய எல்லாத்தையும் வெட்டுங்கோ. வெட்டினால் சைன் தீட்டா சக i cos theta ன்னு விட வருது. சைன் தீட்டா சக i cos theta. இதைத்தான் கேட்டோம் முதலாவது. என்ன பாருங்கோ, என்ன நிறுவு என்னொரு நேர்மாறிலி எனின் இவற்றை எண்ணாம் அடுக்குக்கு இப்படி காட்டட்டும். என்ன பாப்பம். அப்போ எங்களோட ஒன்று சக சைன் தீட்டா சக i cos தீட்டா சைன் தீட்டா சய i cos தீட்டான்னு எண்ணாம் அடுக்க பற்றி கதைக்கணும். இந்த உள்ளுக்கு இருக்கிறவரை நாங்கள் இப்ப நிறுவிட்டோம் சைன் தீட்டா சக i cos தீட்டான். ரைட், எண்ணாம் அடுக்கு. அப்போ நாங்கள் இந்த மோய்வரின் தீரத்தை பாவிக்கலாம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. முதலாவது கொஸ்ஸாக இருக்கணும், பின்னுக்கு சைனாக இருக்கணும். காஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டா வடிவத்துக்கு தான் அவர் சொன்னவர். சைன் தீட்டா சக ஐ காஸ் தீட்டாவுக்கு சொல்லல இல்லை. அப்போ இவரை மாற்றி விடுவோம். அப்படி சைனை மாற்றுவோம் காசன்ட். கொஸ்ஸை மாற்றுவோம் சைனண்ட். காஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டா வடிவத்துக்கு கொண்டு வாரன் பிள்ளைகள். அப்போ தான் நான் மோய்வரின் தீரம் பாவிக்கலாம். இப்போ என்ன உள்ளுக்கு இறக்கினால் cos n pi by 2 sin theta I sin n pi by 2 sin theta. பாருங்க, இதோ கிட்ட வேண்டு எங்க cos n pi by 2 sin theta I sin n pi by 2 sin theta. இதிலிருந்து நாலாம் அடுக்க பற்றி கதைக்கணும். நாலாம் அடுக்க போட்டு பாப்போம். இதுல 4 போடுவோம் பாப்போமே. இதுல என்ன கேள்வியில நாலாம் அடுக்க பற்றி இருக்கு. என்ன ஒன்று சக சைன் தீட்டா i cos தீட்டாண்ட கீழே ஒன்று சக சைன் தீட்டா சய i cos தீட்டா முழுவதின் நாலாம் அடுக்கு. நான் அதை எப்படி எழுதலாம்? காஸ் என்னுக்கு பதிலாக 4, என்னுக்கு பதிலாக 4. அப்போ 4 பை பை 2 சய தீட்டா தீட்டாக்கும் பை பை 4 போட்டிருக்கு பிள்ளைகள். நான் தீட்டாக்கு பை பை 4 போடல பாருங்க. தீட்டாக்கு பை பை 4 திருப்பி எழுதுவோம். இவர் என்னுக்கு 4 தீட்டாக்கு பை பை 4 போடுங்க பாப்போம். ஒன்று சக சைன் பை பை 4 i cos பை பை 4 கீழே ஒன்று சக சைன் பை பை 4 சய i cos பை பை 4 என்னுக்கு 4. விளங்குதா? தீட்டாக்கு பை பை 4 என்னுக்கு 4 போட்டால் இஞ்சால வரும் cos 4 pi by 2 சய pi by 4 I sin 4 pi by 2 சய pi by 4. அப்போ இதை சுருக்கினீங்கன்னா உள்ளுக்கு pi by 4 வரும். அதை 4ஆல் பெருக்கினா cos pi I sin pi. sin pi என்றால் cosக்கு சய ஒன்று வரும், ஐக்கு சை வரும். சைனுக்கு சை வரும். அது சய ஒன்று. அப்போ பாருங்க, ஒன்று சக சைன் பை பை 4 cos pi by 4 ஒன்று சக சைன் பை பை 4 சய I cos pi by 4. வெலுக்களை தனித்தனியாக போடுற 4ஆம் வெலு அந்த பக்கம் சய ஒன்று. அப்போ குறுக்கே விரிக்கிறீங்கள் என்றால்
1 சக sin pi by 4 I cos pi by 4 ന്റെ 4 அடுக்கு சய 1 சக sin pi by 4 சய I cos pi by 4 ന്റെ 4 அடுக்கு. அவர் இஞ்சால உணர்ந்தீங்கன்னா அதுதான் கேட்கப்பட்ட விட. பாருங்க 1 சக sin pi by 4 சக I cos pi by 4 4 அடுக்கு சய இஞ்சால வந்தா சக 1 சக sin pi by 4 சய I cos pi by 4 ன்ற 4 அடுக்கு சமன் 0. ஆக படிப்படியாக கேட்டு பிள்ளைகள் முதல்ல அந்த பிராக்கெட்டுக்கு உள்ள ஆளை தந்துட்டு அதை sin theta சக I cos thetaன்னு கேட்டுச்சு. பிறகு அவருக்கு என்ன போட்டுட்டு என்னென்ன வலுவை போட்டுட்டு இந்த மோய்வரின் தீரத்தை பாவிக்க சொல்லிச்சு. பிறகு அதில் இருந்த ஒரு நிறுவல். அப்போ நாங்கள் நிறுவனம் இருந்து அங்கே போகணும். இப்போ பாருங்கோ வடிவாக பாருங்கோ இதை எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ அதிலிருந்து நாங்கள் யோசிக்கணும். ஓகே 4 அடுக்கு இருக்குன்னா இதில் 4 போடுவோமே. டீட்டா இருந்த இடத்துல பை பை 4 போட்டிருக்கு. சரி போடுவோம். எனக்கு இப்படி போடைக்குள்ள இங்கே சயோண்டு வரப்போன்னு தெரியாது. போடுவோம். வேறு வழி இல்லை. இதுலேருந்து நான் தொடங்கணும். அப்போ 4 போட்டோம். டீட்டாக்கு பை பை 4 போட்டோம். சுருகி கொண்டு போனால் சயோண்டு வந்துச்சு. இப்போ அதோட சந்தோஷமாயிட்டுது. ஏன் ஓகே சயோண்டு என்றால் குறுக்கே பெருக்கிறது இஞ்சால கொண்டு வர்றது 0. விளங்குதோ? ரைட் பிள்ளைகள். நாங்கள் இனி இந்த மோய்வரின் தேற்றத்தால் என்னென்ன வேலைகள் செய்யலாம், என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். பிரயோகம் n நேர்மாறிலியாக இருக்க cos n theta sin n thetaவை எழுதுதல். என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. ஈருறுப்பு கோவைகளோட விரிவு படிச்சினாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. a சக b என்ற எண்ணாம் அடுக்கண்டால் இது ஒருக்கா ஞாபகப்படுத்த வேண்டியதாகவே இருக்கு. பாருங்கோ nc நோட் a எண்ணாம் அடுக்கு nc1 a n சாய 1 b 1 n குறைஞ்சு கொண்டு போவோம் b கூடிக்கொண்டு போவோம். என்ன nc2 a n சாய 2 b வர்க்கம் இப்படியே போகும். கடைசி உறுப்பு ncn a இருக்காது b மட்டும் இருக்கு. என்ன இதை நாங்கள் இந்த முக்கோணத்தை பாவிச்சு எடுத்துனாங்களே என்ன 1 இந்த NC நோட் NC1 NC2ன்றதை நாங்கள் இந்த பஸ்கால் முக்கோணத்தை வச்சும் எடுக்கலாம். இப்படி எழுதி கொண்டு போகலாம். இது படிச்சனா இதை கொண்டு வந்து எங்களை என்னென்ன இதுக்குள்ளே பூத்த போகிறோன்னு பாருங்க. இப்போ பாருங்கோ இதை கவனிங்கோ. cos theta சக I sin theta எண்ணாம் அடுக்கை கருதினால் இந்த மோய்வர் சொல்றார் இந்த எண்ண உள்ளுக்கறக்க சொல்லி. அந்த மனுஷன் சொன்னதின்படி இந்த எண்ண உள்ளுக்கறக்கினால் n theta ஆண்டு வரும். I sin n theta ஆண்டு வரும். அது மோய்வர் சொன்ன விஷயம். மோய்வர் என்று சொல்லலாம், சில நேரம் மூவாவர் என்று சொல்லலாம். பேரை பற்றி அதிகம் அலட்டி கொள்ளாதேங்கோ. இனி இந்த பக்கத்தில் இருக்கிறவரை ஈருறுப்பு விரிவை பாவிச்சு எழுதலாம் பாருங்க. nc நோட் cos n theta எண்ணாம் அடுக்கு nc1 cos n சாய ஓராம் அடுக்கு theta I sin theta ஓராம் அடுக்கு nc2 cos n சாய இரண்டாம் வலு theta I sin theta வர்க்கம் இப்படியே எழுதலாம். எழுதி ncn I sin theta எண்ணாம் அடுக்கு. மற்ற பக்கத்தில் என்ன இருக்குது? சமன் cos n theta I sin n theta. விளங்குது? முதல்ல என்ன செய்தான்? எண்ணாம் அடுக்கு எடுத்து இந்த மோய்வரின் தேற்றத்தை போட்டால் இந்த பக்கத்தை ஈருறுப்பு விரிவை பாவிச்சு விரிச்செழுது. இனி பாருங்கோ இது ஒரு மெய்க்கூறு. பாருங்க
இவர் மெய்யா இருப்பார், இவர் கற்பனையா இருப்பார். இவர் மெய்யாவார் ஏன் சொல்லுங்க, ஐ வர்க்கம் வரும். ஐ வர்க்கம் வந்தால் சயம் உண்டாயிரும். அப்போ அவர் மெய். இப்படியே உண்டை விட்ட உறுப்பு மெய்யாகவும் கற்பனையாகவும் மாறி மாறி வரப்போகுது. அப்போ இந்த மெய் உறுப்பு எல்லாத்தையும் நான் உண்டாக்கினேன் என்றால் ரைட், இது 3வது 5வது எல்லாத்தையும் எடுத்தால் அவ்வளோ பேரையும் உண்டாக்கலாம். சக ஐ கற்பனை உறுப்பு எல்லாத்தையும் உண்டாக்கலாம். சரிதானே? அந்த பக்கத்தில் இருக்க போது என்ன, cos n theta I sin theta. ஆக இந்த பக்கத்தில் ஒரு சிக்கலன் அந்த பக்கத்தில் ஒரு சிக்கலன் சமனா இருந்தால், 2 சிக்கலன்கள் சமன் என்றால் அவை மெய் உறுப்புகள் சமனா இருக்கணும், கற்பனை உறுப்புகள் சமனா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம், இவற்றை மெய்ய கருதினன் என்றால் cos n thetaக்கு இந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிற அவ்வளோ பேரும் சமனா இருக்கணும். அதே மாதிரி sin n thetaக்கு இந்த 2வது பிராக்கெட்ல இருக்க எல்லாரும் சமனா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஏன் 2 சிக்கலங்கள் சமனா இருந்தால் 2 ரியலும் சமனா இருக்கணும், 2 இமேஜினரி சமனா இருக்கணும். விளங்குதோ? அப்ப இதுதான் நாங்கள் மோய்வரின் தேற்றத்தையும் ஈடுறுப்பு விரிவையும் பாவிச்சு கொஸ்டின் சைனின் மடங்கு கோணங்களை காண்றது. டேன் தேவைப்பட்டா பிரித்து விடுறது. அப்போ கொஸ் 2 டீட்டா காணலாம், 3 டீட்டா காணலாம், 5 டீட்டா காணலாம், 10 டீட்டா காணலாம், எத்தனையும் காணலாம். உதாரணத்தை பாருங்க. இப்போ ஆக சுகமானதில் தொடங்குவோம். என்னது, கொஸ் 2 டீட்டா காண்ற வழியை பார்ப்போம். கொஸ் டீட்டா ஐ சைன் டீட்டான்ற வர்க்கம் மோய்வரை போட்டால் cos 2 டீட்டா ஐ சைன் 2 டீட்டாண்டு வரும். இவரை விரிச்செழுதலாம் நாங்கள். cos வர்க்கம் டீட்டா வர்க்கம் தானே, அப்புறம் 2c நோட் 2c1 எழுத தேவையில்லை, நேரடியாக விரிச்சு எழுதலாம். என்ன 2 cos டீட்டா sin டீட்டா ஐ வர்க்கம் sin வர்க்கம் டீட்டா சமன் cos 2 டீட்டா plus I sin 2 theta. cos வர்க்கம் theta அந்த I வர்க்கத்துக்கு சய உண்டு போட்டால் சய sin வர்க்கம் theta I 2 cos theta sin theta. இங்கால இருக்க போது cos 2 theta சக I sin 2 theta. மெய்க்குறையும் சமப்படுத்துங்க. ரியல் cos 2 டீட்டா சமன் இங்கால cos வர்க்கம் டீட்டா sin வர்க்கம் டீட்டா. விளங்குதா? அங்கால மெய் என்பது cos 2 டீட்டா, இங்கால மெய் என்பது முதலாவது பிராக்கெட். அதே மாதிரி கற்பனை கூறுகளை சமப்படுத்துங்க. the imaginary component sin 2 டீட்டா சமன் 2 cos டீட்டா sin டீட்டா அல்லது sin டீட்டா cos டீட்டா. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நாங்கள் மோய்வரின் தேட்டத்தை பாவிச்சு எடுத்து காட்டுறோம். மூன்றாம் வலுவு cos theta சக I sin theta ண்டு மூன்றாம் அடுக்கண்டால் அது cos 3 theta சக I sin 3 theta எழுதலாம். இந்த பக்கத்தை விரிச்சு எழுதுவோம். a சக b கணம் என்றா a கணம் 3a வர்க்கம் b மூன்று ab வர்க்கம் b கணம் சமன் cos 3 theta சக I sin 3 theta. இனி மெய் எல்லாத்தையும் உண்டாக்குங்க. காஸ்கனன் டீட்டா இருக்குது, அதில் ஐ வர்க்கம் வந்தால் சயவாகுவர். அப்போ சய 3 cos டீட்டா sin வர்க்கம் டீட்டா. நீ ஐக்கணம் வராது. இதுதான் மெய். கற்பனை எடுங்கோ. ஐ எடுத்தால் இதில் 3 sin டீட்டா cos வர்க்கம் டீட்டா
இந்த ஐ கணம் வரப்போ இதுக்குள்ள ஒரு ஐ வர்க்கத்துக்கு சயோண்ட போட்டால் ஐ கணம்ன்றது சய ஐ என்று வரும். அப்போ சய சைன் தீட்டா ஐ பொது எடுத்தாச்சு தானே. சமன் மற்ற பக்கத்தில் காஸ் 3 தீட்டா ஐ சைன் 3 தீட்டா இருக்கு. இப்போ மெய்க்கூறுகளை சமப்படுத்துவோம். காஸ் 3 தீட்டா சமன் காஸ் கணன் தீட்டா சய 3 காஸ் தீட்டா சைன் வர்க்கன் தீட்டா. எல்லாத்தையும் கொசுக்கு மாற்றி விடுவோம். காஸ் கணன் தீட்டா 3 காஸ் தீட்டா 1 சய காஸ் வர்க்கம். அப்போ இதில் சய சகவாகம் 3 காஸ் கணம், இங்கே 4 காஸ் கணம் தீட்டா சய 3 காஸ் தீட்டா. விளங்குதோ? இதே மாதிரி கற்பனை பகுதி எடுத்தியல் என்றால் சைன் 3 தீட்டா சமன் 3 சைன் காஸ் வர்க்கன் தீட்டா சாய அதில் சைன் கணம் இருந்திருக்கணும். எப்படி பாருங்க, இதில் ஐ சைன் கணன் தீட்டா இல்லை வரும் கணம். சைன் கணம் தீட்டா எல்லாத்தையும் சைன் ஆக்குவோம். 3 சைன் தீட்டா கொஸ் வர்க்கத்துக்கு 1 சய சைன் வர்க்கம் சய சைன் கணம் தீட்டா 3 சைன் தீட்டா சய 4 சைன் கணம் தீட்டாண்டு வரும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு திரிகோண கணிதம் படிச்சிட்டோம். ஆனால் மோய்வரின் திட்டத்தை பாவிச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். விளங்குதோ? ரைட். இப்போ கொஞ்சம் உதாரண கேள்விகளை பார்ப்போம். சைன் 5 தீட்டா காஸ் 5 தீட்டா என்பவற்றை சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் பெறுக. இதிலிருந்து tan 5 தீட்டாவை tan தீட்டாவில் எழுதுக. ரைட். காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டாண்ட 5ஆம் அடுக்கு காஸ் 5 தீட்டா ஐ சைன் 5 தீட்டா. இது வரும் 5c 0 காஸ் 5 தீட்டா 5c 1 காஸ் 4 தீட்டா ஐ சைன் தீட்டா 5c 2 காஸ் கணன் தீட்டா ஐ சைன் தீட்டா வர்க்கம் 5c 3 காஸ் வர்க்கன் தீட்டா ஐ சைன் தீட்டாண்ட கணம் 5c 4 காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டாண்ட 4 பஞ்சிப்படாமல் எழுதணும் வேணா, வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. சமன் காஸ் 5 தீட்டா ஐ சைன் 5 தீட்டா. ஒரு பக்கம் ஈருறுப்பு விரிவு, மற்ற பக்கம் மோய்வர். இனி மெய்க்கூறுகளை சமப்படுத்தினால் காஸ் 5 தீட்டா சமன் இங்கே முதலாவது ஆள் வருவார் காஸ் 5 தீட்டா. இனி இவரில் ஐ இருக்கு, அவர்கிட்ட ஐ வர்க்கமாயிடும். அப்போ அவர் வருவார் சய காஸ் கணம் இருக்குது, சைன் வர்க்கம் இருக்குது என்ன. ரைட். அது வெறும் 10 காஸ் கணம் சைன் வர்க்கம். இதில் ஐ கணம்ண்டா அது ஐயன் தான் வரும். ஐயன் 4ஆம் அடுக்கு வரும் என்ன. ஐயன் 4ஆம் அடுக்கு வரும். ஐயன் 4ஆம் அடுக்குண்டா சக உண்டாயிடும். ஐ வர்க்கம் சய உண்டு, அது என்ன வர்க்கம்ண்டா சக உண்டு. அப்போ சக 5 காஸ் தீட்டா சைனின் 4 தீட்டா. எல்லாத்தையும் கொஸ் ஆக்கலாம் பாருங்க. கொஸ்ஸின் 5ஆம் அடுக்கு தீட்டா சக 5 காஸ் தீட்டா 1 சய காஸ் வர்க்கம் தீட்டாண்ட வர்க்கம்.
அப்போ இது cos 5 θ. saya 10 cos kanan θ. 10 cosന്റെ 5 θ. அங்கால பாருங்க. இதை பெருக்கினா அப்படியே உள்ளுக்கு 1 வரும் முதலாவது. அப்போ அந்த 5 cos θ வரும். அடுத்ததாக வரும் 2 cos வர்க்கம் θ. அதை பெருக்கினா 10 ஆகும். அப்போ saya 10 cos kanan θ வரும். பிறகு cosന്റെ 4ஆம் அடுக்கு θ. 5 cosന്റെ 5ஆம் அடுக்கு θ வரும். சரிதானே? அப்போ 10 5 1 16 cosന്റെ 5ஆம் அடுக்கு θ. saya 20 cos kanan θ. சக 5 cos θ வரும். இது cos 5 θ விரிவு. ரைட்? sin 5 θ விரிவு எடுக்கணும்னா கற்பனையை சமப்படுத்தும். பாருங்க. sin 5 θன்றது பாருங்க பாப்போம். இவர் வருவர் 5c1 cos 4 sin 15 cos 4ஆம் அடுக்கு θ sin θ. ரெண்டாவது ஆள் வர இவர் மூன்றாவது ஆள் வர மாட்டார். இவர் வருவர் I கணமண்டா saya I. அப்போ saya போறோம். saya 5c3 10 cos வர்க்கம் sin கணம். பிறகு இவர் வர மாட்டார். பாருங்க 1 2 3 4 5 உறுப்பில் இங்கே 3 எடுத்துனாங்க, இங்கே 2. சரி, இவர் வச்சுருக்குங்க பாப்போம். எல்லாரையும் சைனுக்கு மாற்றி விடுவோம். 5 1 saya cos வர்க் 1 saya sin வர்க்கத்தின் வர்க்கம். saya 10 1 saya sin வர்க்கம் sin கணம். அப்போ இது வரும். இதில் பாருங்க முதலாவது 1 வரும். அப்போ 5 sin θ. பிறகு 2 sin வர்க்கம் வரைக்குள்ள 10 sin கணம் θ. பிறகு சைனின் 4ஆம் அடுக்கு θ வரைக்குள்ள 5 sin 5 θ. saya 10 sin கணம் θ. சக 10 sin 5 θ. அப்போ அதில் 10 sin 5 5 sin 5 15 sin 5 θ. 15 sin 5 θ. saya 20 sin கணம் θ. சக 5 sin θ. பாருங்க புள்ளிகள் சரியா உண்டு. sin 5 θ எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம்? கற்பனை கூற சமப்படுத்துவோம். கற்பனை ரைட். பாருங்கோ, இமேஜினரி எடுத்தால் அங்கால sin 5 θ இருக்கும். இங்கே என்னென்ன வரப்போகுது? இவர் வருவர். 5c1 5 cos 4 θ sin θ. மூன்றாவது ஆள் வர மாட்டார், I வர்க்கம். நாலாவது ஆள் வருவார், I கணமண்டா saya I. 5c3 10 saya 10 cos வர்க்கம் θ sin கணம் θ. இனி இவர் வருவர். I இந்த 5 அது I தானே, I 4 தடவை I தானே. அப்போ sin 5 θ. சுருக்கி எல்லாத்தையும் சைன்லேயே போட்டு விடுவோம். அஞ்சு 1 saya sin வர்க்கம் θ sin θ. 10 இதில் வர்க்கம் வரும். 1 saya sin வர்க்கம் θ
sin கனம் தீட்டா சக sin 5 தீட்டா. இதை விரிச்சதுனா முதலாவது ஒன்று வரும். அப்போ 5 sin தீட்டா. பிறகு சய 2 sin வர்க்கம் வரும். அப்போ சய 10 sin கனம். பிறகு ஒரு சைனின் 4 வரும். 5 sin 5. சய 10 sin கனம் சக 10 சைனின் 5ஆம் அடுக்கு சக sin 5. அப்போ சைன் 5 எத்தனை இருக்கு பாருங்க. அதில் 5 இதில் 1 10 16. சைன் கனம் எத்தனை இருக்கு 20. அஞ்சு சைன் தீட்டான்னு பெருசு. ரைட். இனி என்ன கேட்கணும்? tan 5 தீட்டா கேட்டு வைக்கணும். அப்போ tan 5 தீட்டா எழுதலாம் sin 5 தீட்டாவின் கீழ் cos 5 தீட்டா. sin 5 தீட்டான விரிவு என்ன? 16 sin 5 16 sin 5ஆம் அடுக்கு தீட்டா 20 sin கனம் தீட்டா சக 5 sin தீட்டா. cosന്റെ விரிவு என்ன? cosന്റെ 16 cos 5 சய 20 cos கனம் சக 5 cos தீட்டா. 16 cosന്റെ 5ஆம் அடுக்கு தீட்டா 20 cos கனம் தீட்டா சக 5 cos தீட்டா. சரிதான பிள்ளைகள்? இப்படி வருது என்ன? tan தீட்டாவை என்னத்துல கட்டவே? tan 5 தீட்டாவை tan தீட்டாவில் கட்டவே. ரைட். tan தீட்டாவில் கட்டபடியா பிள்ளைகள் நாங்கள் கடைசியாக வந்து எழுதாமல் இது எழுதினோம்னா சுருக்குற சுவம் பாருங்க. முதல் வரி எழுதினோம்னா சுருக்குற சுவம் பாருங்க. திருப்பி எழுதுறேன் இதை. இவர் எழுதாமல் எங்களுக்கு முதலாவது வரியில் sin 5 தீட்டாக்கு என்ன வந்தது? 5 cos 4 sin தீட்டா 5 cos 4 sin தீட்டா சாயா 10 cos வர்க்கம் sin கனம் சக sin 5ஆம் அடுக்கு தீட்டா. கீழே cos 5 தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? cos 5 தீட்டாக்கு முதலாவது வரியில் என்ன வந்து பாருங்க. cos 5ஆம் அடுக்கு தீட்டா cos 5ஆம் அடுக்கு தீட்டா சய 10 cos கனம் sin வர்க்கம் 10 cos கனம் sin வர்க்கம் சக 5 cos தீட்டா sin 4. பாருங்க எல்லா உறுப்பும் 5ஆம் அடுக்கிலே இருக்கு. சுவம் அப்ப என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் cosன் 5ஆம் அடுக்கு தீட்டாவில் பிரித்து விட்டால் அதை முதல்ல எழுதுறேன் பாருங்க. tan 5ஆம் அடுக்கு தீட்டா இவர் எழுதினால் cos வர்க்கம் விட்டுப்பட்டுப்போம் சய 10 tan கனம் தீட்டா இவரில் 5 tan தீட்டா. கீழே வரும் cosன் 5 விட்டுப்பட்டுப்போம். இதில் வரும் cos கனம் விட்டுப்பட்டால் 10 tan வர்க்கம் தீட்டா சக இப்படி வரையில்லாத பிள்ளைகள் cos 5 தீட்டா sin 5 தீட்டான்னு வரையில்லாதே. cos தீட்டா sin 4 தீட்டா இது பிள்ளை sin 4ஆம் அடுக்கு தீட்டா. அதை பிரித்தால் 5 tan 4ஆம் அடுக்கு தீட்டாண்டு வரும். விளங்குதானே? இப்போ நான் கடைசியாக வந்த விட எழுதினேன்டா பிள்ளைகள். இந்த விட எழுதினா நான் cos வர்க்கத்தால் பிரிக்கல, cosன் 5ஆம் அடுக்கால பிரிக்கக்குள்ள இவர் ஓகே. இதில் எல்லாம் செக் வர்க்கம் வரும். செக் வர்க்கத்துக்கு நான் 1 + tan வர்க்கம் போட்டு நிறைய சுருக்க வேண்டி இருக்கும். அப்போ அதை விட இவரை எடுக்கக்குள்ள நேரடியாக விட வருது. ரைட்.
இனி என்ன கேட்டவன் இது முடிஞ்சுது. கொஸ்டின் 5 தீட்டா சைன் 5 தீட்டாவின் சைன் தீட்டா என்பன முறையே கொஸ் தீட்டாவின் 5ஆம் படி 4ஆம் படி பல்லுறுப்புக்கோவைகளாக எழுதுக. கொஸ் 5 தீட்டா சைன் 5 தீட்டாவின் தீட்டா. கொஸ்டில் மட்டும் எழுதட்டாம் என்ன ரைட். பாருங்க கொஸ் தீட்டான்னு நாங்கள் எழுதிட்டோம். எங்க கொஸ் தீட்டான்னு நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டோம். இங்கே பாருங்க 5ஆம் படி உறுப்பு 5ஆம் படி கோவை சரி கொஸ் தீட்டா இது எழுதியாச்சு. ஓகே சைன் 5 தீட்டாவின் தீட்டாவை எடுப்போம். சைன் 5 தீட்டாவின் சைன் தீட்டா என்றால் சைன் 5 தீட்டாக்கு இதுதான் எங்களுக்கு ஒரிஜினலாக வந்த கோவை 5 cos 4 தீட்டா சைன் தீட்டா சய 10 cos வர்க்கம் சைன் கணம் சக சைனின் 5ஆம் அடுக்கு தீட்டா கீழே சைன் தீட்டாவால் பிரிக்கணும். பிரிச்சால் 5 கொஸ்டின் 4ஆம் அடுக்கு தீட்டா ஓகே சய 10 கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா சைனின் 4ஆம் அடுக்கு தீட்டா. ஆனால் கொஸ் தீட்டாலாம் கோவை கேட்கிறார். அப்போ எல்லாத்தையும் கொஸ் தீட்டாக்கு மாற்றுவோம். 5 cos 4ஆம் அடுக்கு தீட்டா 10 cos வர்க்கம் தீட்டா 1 சாய cos வர்க்கம் தீட்டா 1 சாய cos வர்க்கம் தீட்டாண்ட வர்க்கம் 5 cos 4ஆம் அடுக்கு தீட்டா cos வர்க்கம் தீட்டா சக 10 cos 4ஆம் அடுக்கு தீட்டா 1 2 cos வர்க்கம் தீட்டா cos 4ஆம் அடுக்கு தீட்டா. அப்போ cos 4 இங்கே 5 இருக்குது 10 இருக்குது 16 cos 4ஆம் அடுக்கு தீட்டா சய 10 2 12 cos வர்க்கம் தீட்டா சக 1 வருவார். விளங்குதோ அது cos 4ஆம் அடுக்குலாம் வருது. அதான் சொன்னவர் cos தீட்டாண்ட 5ஆம் படி சமன்பாடா முதலாவது 4ஆம் படி சமன்பாடா இது. அவ்வளோதான் அதில் கேட்டிருந்தேன். பாருங்க முறையே cos தீட்டாவின் 5ஆம் படி 4ஆம் படி பல்லுறுப்புக்கோவைகளாக எழுதுக. நல்ல ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் செய்து பாருங்க. ரைட். அப்போ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மோய்வரின் தேற்றத்தை பாவிச்சு மடங்கு கோணங்களை 2 தீட்டா 3 தீட்டா 4 தீட்டா வந்தால் எப்படி cos எழுதுறது எப்படி சைன் எழுதுறது எப்படி tan எழுதுறதை வச்சு கணக்கு செய்து கொண்டு போகிறோம். இன்னொரு கணக்கை பார்ப்போம். cos 6 தீட்டா சைன் 6 தீட்டா என்பவற்றை cos தீட்டா சைன் தீட்டாவில் எழுதுக. இதிலிருந்து tan 6 தீட்டாவினை tan தீட்டாவில் எழுதுக. cos தீட்டா சக I சைன் தீட்டா இந்த 6ஆம் அடுக்கு சமன் cos 6 தீட்டா I சைன் 6 தீட்டா. இவரை விரிச்செழுதினால் 6c1 cos 6 தீட்டா 6c 0 6c1 cos 5 தீட்டா sin தீட்டா I ஒன்று இருக்கு. 6c2 cos 4 தீட்டா I sin தீட்டா வர்க்கம். 7 ரூபாய் நம்ம எழுதி கொண்டு போவோம். 6c3 cos கனம் தீட்டா cos கனம் தீட்டா sin கனம் தீட்டா I sin தீட்டாண்ட கனம். RC4 cos வர்க்கம் தீட்டா I sin தீட்டாண்ட 4ஆம் அடுக்கு. RC5 cos தீட்டா I sin தீட்டாண்ட 5ஆம் அடுக்கு. RC6 cos தீட்டா வராது I sin தீட்டா 6ஆம் அடுக்கு. அங்கால என்ன இருக்கு cos 6 தீட்டா I sin 6 தீட்டா.
எந்தவித பஞ்சியும் படாமல் பிரித்து எழுதணும் முடியாது. இனி ரெண்டு பக்கம் உள்ள மெய்க்கூறு எடுத்தோம் என்றால் cos r θ வரும். இவர் வருவார். மெய்க்கூறு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி போட்டு வருவோம் பாப்போம். பாருங்கோ, இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார். ஐயின் இரட்டை வலுவெல்லாம் வரும். ஓகே, முதலாவது எழுதும் 6c 0 cos ஆறாம் அடுக்கு θ. இதில் சயவாகும். ஐ வர்க்கமல்லோ சயவாகும். சய RC 2 என்றால் 6 5 30 ரெண்டால் வச்சா 15 cos 4 θ sin வர்க்கம் θ. இனி இவர் RC 4 என்றால் அதுவும் 15. இது சகவாகிடும். ஐ 4ஆம் அடுக்கு 15 cos வர்க்கம் θ sin 4ஆம் அடுக்கு θ. இவர் வருவார் sin 6ஆம் அடுக்கு θ. அப்படியே விடலாம். cos θ sin θ தான் கேட்டவே, அப்படியே விடலாம், கஷ்டப்பட தேவையில்லை. அதே மாதிரி கற்பனை கூறு எடுத்தீங்களா, நான் அண்டர்லைன் பண்ணாத எல்லாம் வரும். sin 6 θ என்றால் RC 1 என்றால் 6 cos 5 θ sin θ. இனி இதில் ஐ கணம் என்று வந்தால் ஐ வர்க்கம் எடுத்தா சய சய. RC 3 என்றால் RC 3 என்றால் 20 என்று வரும். என்ன 6 5 34 120 கீழே 6 ஆல் பிரிச்சா 20 20 cos கணம் θ sin கணம் θ. இனி இவர் RC 5 என்றால் 6 சக என்ன ஐ 5ஆம் அடுக்குன்னா ஐ 4 தராய் தானே சக 6 cos θ sin 5ஆம் அடுக்கு θ. ரைட். அப்போ எல்லாமே 7 உறுப்பு இருந்தது. இங்கே 4 வந்திருக்குது, இங்கே 3 வந்திருக்குது. இனி என்ன கேட்டவ tan 6 θ எழுதிட்டான். அப்போ tan 6 θண்டா இவர் ரெண்டு பேரும் பிரித்து எழுதுங்கோ. tan 6 θ வரும் sin 6 θவின் கீழ் cos 6 θ. sin 6 θ இவர் 6 cos 5ஆம் அடுக்கு θ sin θ 20 cos கணம் θ sin கணம் θ 6 cos θ sin 5ஆம் அடுக்கு θ. cos எழுதலாம். cos 6 θ சய 15 cos 4ஆம் அடுக்கு θ sin வர்க்கம் θ சக 15 cos வர்க்கம் sin 4 sin 6. எல்லாத்தையும் cos 6ஆம் அடுக்கு θவால பிரிச்சியல் என்றால் இவர் வருவார் 6 tan θ. tan and ஆகுன வேலை முதல்ல எழுதுவோமே, அவர் எழுதுவோமே, அவர் எழுதினால் 6 தான் tan 5ஆம் அடுக்கு θ. அப்புறம் இவர் வருவார் 20 tan கணம் θ 6 tan θ. இவருக்கு எப்படியும் எழுதலாம் வேணுமெண்டா அதை எழுதுவோம் tan 6 θ tan 4 θ 15 tan வர்க்கம் θ சக 1. இதுதான் tan 6 θ விரிவா இருக்க போகுது. பாருங்க, மோய்வரின் தேட்டம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கின்றதை பாருங்க. இன்னொரு கேள்வி, cos 4 θ sin 4 θ போயிட்டு cos θ sin θ எழுதி tan 4 θ சமன் இதெல்லாம் காட்டுக. cos θ சக I sin θ 4ஆம் அடுக்கு
cos 4 theta I sin 4 theta. இது எழுதலாம் 4c 0 cos 4 theta. 4c 1 cos theta I sin theta. 4c 2 cos വർക്കം theta I sin theta ന്റെ വർക്കം. 4c 3 cos theta I sin theta. 4c 4 I sin theta ന്റെ നാലാം അടുക്ക്. Right? സമൻ cos 4 theta I sin 4 theta. மெய்க்கூறுகளை சமப்படுத்துங்க. அந்த பக்கம் இருக்கிறது cos 4 theta. இங்கால பாருங்க 4c நோட்டண்டா உண்டு cos 4 theta. இதில் I இருக்குது, அதில் I வர்க்கம் சயவாகும். 4c 2 6 6 cos வர்க்கம் sin வர்க்கம். இவரில் I கனமண்டா அப்படியே I வரும் கட்டாயம். I 4 சக. கற்பனை கூறு எடுத்தியல் என்றால் சைனின் 4ஆம் டீட்டா எடுலாம். 4 மடங்கு டீட்டா 4 மடங்கு டீட்டா. இவர் வருவர் 4c 1 4 coscanum theta sin theta. அவர் வரார், இவர் வருவர் 4c 3 4 cos theta sin canum theta. அப்ப tan theta எழுதலாம் பிள்ளைகள் sin cos. sin இன் கீழ் cos. tan 4 theta sin 4 theta வின் கீழ் cos 4 theta. திரும்ப திரும்ப செய்கிறோம், ஒரு வித்தியாசமும் இல்லை. sin 4 theta ண்டா இவர் 4 cos canum theta sin theta சக 4 cos theta sin canum theta. கீழே sin முன்னுக்கு எழுதுவோம். sin 4 theta 6 cos வர்க்கம் theta sin வர்க்கம் theta cos 4 theta. எல்லாத்தையும் கொஸ்ஸால விரியுங்கோ. கொஸ்ஸின் 4ஆம் அடுக்கால விரியுங்கோ. பிரிச்சால் இவர் வருவர் 4 tan கனம் theta, இவர் வருவர் 4 tan theta. கீழே டினோமினேட்டர் tan 4 theta சய 6 tan வர்க்கம் theta சக உண்டு. ரைட்? பாருங்க, அதுதான் கேட்டவே உண்டு. 4 tan theta சய 4 tan கனம் theta. அங்கே ஒரு சய புல விட்டுட்டமே பிள்ளைகள். பாப்போம் மேலே போய் 1 சய 6 tan வர்க்கம் theta சக tan இன் 4ஆம் அடுக்கு theta. 1 சய 6 tan வர்க்கம் tan. இந்த சயவை பார்க்கணும். இவர் ஏன்னா எங்க பார்ப்போம் 4 cos theta sin கனம் theta. sin கனம் வரத பாருங்க. I கனம் என்று வந்தால் I வர்க்கம் தர I சயவைத்தான் இருக்கணும். 4 cos theta sin கனம் theta சய. அப்ப கீழே போய் எழுதினீங்கள் என்றால் இதுல சாய. அப்ப இங்க மாத்தி எழுதியலாது. இதை பிரிச்சா 4 tan theta, அவர் 4 tan கனம் theta தான் வருவார். விளங்குதோ? இப்ப பாருங்க அப்படியே 4 tan theta சாய 4 tan கனம் theta கீழே எடுத்துட்டேன். இதிலிருந்து என்ன சமன்பாட்டின் மூலங்கள் இதை காட்டும். இப்போ இதிலிருந்து அப்போ ஒப்பிட்டு யோசிக்கணும். நாங்கள் காட்டினது இது. இங்கே பாருங்கோ, tan theta 4ஆம் அடுக்கு இருந்த இடத்துல எக்ஸின் 4ஆம் அடுக்கு வருது. இங்கே பாருங்க, எக்ஸின் 4ஆம் அடுக்கு 6 tan வர்க்கம் இருந்த இடத்துல 6 x வர்க்கம் இருக்கு. 1 இருந்த இடத்துல 1 இருக்கு. பாத்தியலோ? அதே மாதிரி 4 tan கனம் இருந்த இடத்துல 4x கனம் இருக்கு. 4 tan theta இருந்தது 4x இருக்கு. ஆக tan thetaக்கு x என்ற ஒரு பிரதியீடு கொடுத்து தான் ஏதாவது செய்ய வேண்டி வரப்போகுது.
விளங்குதோ பார்ப்போம். அப்போ இவரை திருப்பி எழுதுகிறேன் நாங்கள் கொண்டே பாருங்கோ. எக்ஸின் 4 சக 4x கணம் சய 6x வர்க்கம் சய 4x சக 1 சமன் 0. இப்போ என்ன செய்வோம்னா இந்த கீழே இருக்க 3 பேரையும் ஒன்றை வச்சிருப்போம். 4ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு 0ஆம் அடுக்கு, அதாவது எக்ஸின் 4 சய 6x வர்க்கம் சக 1 இங்கால வச்சிருப்போம். பாருங்க நாங்கள் செய்ததுக்கு அதுக்கு கிட்ட முட்டை கொண்டு வார். 4x கணத்தை அங்கால் விடுவோம், 4xையும் அங்கால் விடுவோம். அப்போ 4x சய 4x கணம். இப்ப பாருங்கோ, இவரை அங்கால பிரிச்சு விட்டன் என்றால் உண்டு 4x x கணம் பிரிச்சால் எக்ஸின் 4 சய 6x வர்க்கம் சக உண்டு. இப்ப என்ன நடந்திருக்கு, நாங்கள் எடுத்த அதே வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப போடுவோம் x சமன் tan θ எனின் x சமன் tan θ எனின் 1 சமன் 4 tan θ tan கணம் θ tan இந்த 4ஆம் அடுக்கு θ சக உண்டு. இவர் tan 4 θ விரிவு, tan 4 θ விரிவு. அப்ப tan 4 θக்கு விட வர போது ஒன்றுன்றது tan π/4. அப்ப 4 θ வரும் n π plus π/4. இங்க என்னன்றது 0. அப்ப θ வரும் n π/4 π/16. அப்ப என்ன கொண்டு போட்டால் எனக்கு 0 போட்டால் θ வரும் π/16. என்ன கொண்டு போட்டால் π/4 plus π/16. அது எவ்வளவு 5 π/16. 2 போட்டால் அது வருது 8 9. எனக்கு 3 4 விட வரும் இல்லை, ஏன்னா 4ஆம் அடுக்கு சமன்பாடு இல்லை, எக்ஸின் 4 இல்லை. அப்போ 4 விட எடுக்கிறேன் பாருங்க. எனக்கு 3 போட்டால் 12 1 13 பாருங்க இப்படியே. இப்போ நாங்கள் θ தான் இப்படி எடுத்துனாங்க பாருங்க. π/16 5 π 9 π 13 π. ரைட். அப்போ நாங்கள் எழுதலாம் எனவே எக்ஸின் 4 சக 4x கணம் சய 6x வர்க்கம் சய 4x சக 1 சமன் 0 மூலங்கள் x சமன் tan θ எடுத்துனாங்க. அப்போ டேனில் எழுதணும் மூலங்கள் என்ன, இது θ எடுத்துருக்கலாம். tan π/16 tan ஆகும். இதுதான் கேட்டவை விளங்குது தானே. அப்போ பாருங்க, நாங்கள் நிறுவினதை வச்சு கொண்டு தான் கீழே கேட்கிறோம். ஒப்பிட்டு பார்க்கணும், இது என்னென்னடாப்பா நாங்கள் மேலே செய்ததுக்கு கிட்ட கொண்டு வர்றது பார்த்தா ஓகே, அதில் இருந்த வடிவம் இதுலேயும் இருந்துச்சு, அப்போ செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ரைட். இப்போ நாங்கள் இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்றால் இப்போ இவ்வளோ நேரம் மடங்கு கோணங்களை என்னென்னு விரிச்சலுதுன்னு பார்த்துனாங்க. இனி மெட்ட பக்கம் நான் பார்க்க போகிறோம். என்னது பாருங்க, வலுக்களை இப்போ கொஸ்டின் 5ஆம் அடுக்கு θ கொஸ்டின் 3ஆம் அடுக்கு θவை மடங்கு கோணங்கள்ல என்ன எழுதுறன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்து நாங்கள் மடங்கு கோணத்தை
ஒற்றை கோணத்தில் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இனி ஒற்றை கோணத்தின் வலுக்களை என்னென்ன மடங்கு கோணத்தில் எழுதுறேன்னு பார்க்க போகிறோம். எங்கட த மோய்வரின் தேற்றத்தை பாவித்து பாருங்க சொல்லித்தார். Z சமன் cos θ சக I sin θன்னு எடுப்போம். அப்ப Z இன் எண்ணாம் அடுக்கு வரும் cos θ சக I sin θன்னு எண்ணாம் அடுக்கு. அதாவது cos n θ சக I sin n θன்னு வரும். இருக்கட்டு. ஒன்றின் கீழ் Z பார்த்தனென்றால் ஒன்றின் கீழ் cos θ சக I sin θ. அப்ப இது எழுதலாம் cos θ சய I sin θ மேல கீழே cos θ சய I sin θவால பெருக்கினால் cos வர்க்கம் θ சய I வர்க்கம் sin வர்க்கம் θ. cos θ சய I sin θ cos வர்க்கம் θ சக sin வர்க்கம் θ. சய I sin θ. ரைட். இனி ஒன்றின் கீழ் Z இன் எண்ணாம் அடுக்குன்னு பார்த்தீர்கள் என்றால் cos θ சய I sin θன்னு எண்ணாம் அடுக்கு. உண்மையில் பிள்ளைகள் சகவுக்கு தான் தேட்டம் பாவிக்கலாம், சயவுக்கு இல்லை. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, இதில் செய்து காட்டுறேன்னு பாருங்க. cos θ இப்படி போடுவோம், I sin எப்படி போடுவோம், என்ன அடுக்குன்னு போடுவோம். இனி என்ன உள்ளுக்குள்ளாம் தானே cos alpha I sin alphaன்னு தானே இருக்கு சகவோட. அப்போ cos சய n θ I sin சய n θ. இனி அந்த சயவை விடுவோம், cos n θ சய I sin n θ. ஆக நடுவில் சய இருந்தாலும் பாவிக்கலாம். விளங்குது? நேர் இதுக்குள்ள இறக்கி விடலாம், sin cos n θ sin n θன்னு இறக்கி விடலாம். ஆனால் சகவுக்குத்தான் தேற்றம் தரப்பட்டிருக்கு. விளங்குதோ? ஆனால் சயவுக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்போ திருப்பி எழுதுகிறேன் பாருங்க. நாங்கள் நேரம் செய்து ஒன்று வந்ததை திருப்பி எழுதுகிறேன். இப்போ என்ன செய்து நான் பாருங்க, திருப்பி எழுதுவோம். Z சமன் cos θ சக I sin θன்னு எடுத்து நான் Z இன் எண்ணாம் அடுக்கு வந்தது cos n θ I sin n θண்டு. ஒன்றின் கீழ் Z இன் எண்ணாம் அடுக்கு வந்தது cos n θ சய I sin n θண்டு வந்தது. விளங்குதோ? அப்ப இனி என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் இவரையும் கூட்டுவோம். கூட்டி பாருங்க. கூட்டினால் இவர் ரெண்டு பேரும் வெட்டுப்பட்டால் 2 cos n θண்டு வரும். கழிச்சியல் என்றால் இவர் ரெண்டு பேரும் போக 2I sin n θண்டு வரும். மிகவும் முக்கியமான முடிவுகள் பாருங்க. இது என்னென்று பாவிக்க போறோம்ன்றதை இப்போ கணக்கில் காட்ட போறோம். விளங்குதோ? இப்போ இதை வச்சு ஒன்று நாங்கள் எழுதலாம். பாருங்க 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 பாருங்க. Z வர்க்கம் சக ஒன்றின் கீழ் Z வர்க்கத்துக்கு எழுதலாம் 2 cos 2 θ. எனக்கு 2 போட்டிருக்கேன். கனம் என்றால் 2 cos 3 θ. ரெண்டு cos 4 θ. அதே மாதிரி கழிச்செழுதினால் 2I sin 10 θ. ரெண்டு I sin 3 θ. ரெண்டு I sin 4 θ. ரைட். இன்னும் முழங்கையில் எங்க பாவிக்க போறோம் சொல்ல போறேன்னு பாருங்க.
இந்த தியரத்தை அல்லது இந்த விஷயத்தை எங்கே பாவிக்க போகிறோம்னு சொல்கிறேன்னு பாருங்க. இப்போ கொஸ்டின் 5ஆம் அடுக்கு டீட்டா தேவையாக இருக்குது. இப்போ கொஸ்டின்னா இங்கே பாருங்க, இவ ரெண்டு பேரும் கூட்டினா தானே கொஸ்ட் வரும். ஒரு டீட்டா இருக்கபடியா பாருங்க, ஜட்ஸாக ஒன்றின்கீழ் ஜட்ன்றது 2 காஸ் டீட்டாவே இருக்கு. இங்கே ஜட்ன்றது காஸ் டீட்டா ஐ சைன் டீட்டா. எங்களுக்கு 5ஆம் அடுக்கு தேவையானபடியா இவற்றை 5ஆம் அடுக்கு எடுப்போம். 2 காஸ் டீட்டாண்ட 5ஆம் அடுக்கு விளங்குது எப்படி வார்னன்ட்டு. ரைட். இனி இவரை விரிச்செழுதுவோம். அப்படி 5C0 Z 5C1 Z ன் 4ஆம் அடுக்கு 5C2 Z கனம் ஒன்றின்கீழ் Z வர்க்கம் 5C3 Z வர்க்கம் ஒன்றின்கீழ் Z கனம் 5C4 Z ஒன்றின்கீழ் Z 4 5C5 ஒன்றின்கீழ் Z 5 2 5ஆம் அடுக்குனா 32 காஸின் 5ஆம் அடுக்கு டீட்டா. ரைட். வேலை முடியல பாருங்க. அப்போ இதில் ஜட்டின் 5ஆம் அடுக்கு இருக்கு. இதில் 5 Z கனம் ஐநாங் 22 10 Z 10 கீழே Z 5 இதில் Z 4 கீழே Z 3 இப்போ பாருங்க, இதில் Z 5ஆம் அடுக்கு இருக்கு, அதில் ஒன்றின்கீழ் 5ஆம் இருக்கு. அப்போ அது ரெண்டையும் உண்டாக்குறேன். ரைட். இனி கனம் இருக்கு. Z கனம் 32 காஸின் 5ஆம் அடுக்கு. இனி இப்போதான் படிச்சாங்க Z சக ஒன்றின்கீழ் Z ண்டா 2 காஸ் டீட்டா. Z கனம் இங்கே பாருங்க, Z கனம் ஒன்றின்கீழ் Z கனம்ண்டா 2 காஸ் 3 டீட்டா. Z 4 4 டீட்டா. அப்போ போடுவோம் இங்கே இவருக்கு 2 காஸ் 5 டீட்டா. 5 தர 2 காஸ் 3 டீட்டா 10 தர 2 காஸ் டீட்டா சமன் 32 காஸ் 5ஆம் அடுக்கு டீட்டா. எல்லாரும் 32 பிரிச்சா ஒரு 2 வெட்டலாம். பாருங்க, கொஸ்டின் 5ஆம் அடுக்கு டீட்டாக்கு விட வருது ஒன்றின்கீழ் 16. ஏன் ஒரு 2 வெட்டியாச்சு. காஸ் 5 டீட்டா 5 காஸ் 3 டீட்டா 10 காஸ் டீட்டா. இதுதான் கொஸ்டின் 5ஆம் அடுக்கு டீட்டாவை மடங்கு கோணங்கள் எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்களோ எப்படி மோய்வரின் தேட்டத்தை பாவிச்சு இது செய்கிறோம்ண்டு. இது விளங்கினா அடுத்தது நீங்கள் செய்யுங்க பார்ப்போம். அடுத்தது என்ன கேட்கப்பட்டிருந்தது? கொஸ்டின் 6ஆம் அடுக்கு டீட்டாவை கேட்கப்பட்டிருந்தது. நீங்கள் செய்யுங்க பார்ப்போம் கொஸ்டின் 6ஆம் அடுக்கு டீட்டாவை. Z சக ஒன்றின்கீழ் Z ന്റെ 6ஆம் அடுக்கு 2 காஸ் டீட்டாண்ட 6ஆம் அடுக்கு 6C நோட் 6C1 6C2 6C3 இதில் 4 வரும். என்ன 3 ஒன்றின்கீழ் Z கனம்
സഹ 6C4 6C5 6C6 സമൻ 2 × 6 64 കോസിൻ്റെ 6-ാം അടുക്ക് തീറ്റ റൈറ്റ്. അപ്പോൾ ഇവർ വരുവാർ 6 ഇവർ വരുവാർ 6 4 അതിൽ 6 24 പെൻഡൻറ്റ് 6 30 32 15 വർക്കം അത് 6 30 120 20 ஜட்கரம் விட்டுப்பட்டுற மாதிரி இலக்கம் மட்டும்தான் வரும் 20 மட்டும்தான் இருக்க போகுது. இங்கே 15 கீழே ஜட் வர்க்கம் 6 சமன் 64 காசிൻ്റെ 6-ാം അടുക്ക് തീറ്റ. ഇനി മുതൽ ചെയ്ത മാതിരി സോടി കട്ടുങ്ങോ. 6 6 അടുത്തവർ 15 15 20க்கு സോടി ഇല്ല ഒട്ടിയാ നിൽക്കും. അത് 64 കോസിൻ്റെ 6-ാം അടുക്ക് തീറ്റ റൈറ്റ്. ഇനി என்ன செய்யணும், இவருக்கு பிரதியிடுவோம். என்னண்டு பிரதியிடுங்க பாப்போம். இவருக்கு போடலாம் 2 cos 6 தீட்டா 2 cos 4 தீட்டா 15 cos 2 தீட்டா 15 2 cos 2 தீட்டா 20 64 കോസിൻ്റെ 6-ാം അടുക്ക് തീറ്റ. ഒരു 2 വെട്ടலாம். 1 × 32 cos 6 தீட்டா 6 cos 4 தீட்டா 15 cos 2 தீட்டா 10. 2ஆல் ஒட்டிட்டோமല്ലോ 10. உணங்குதா பிள்ளைகள்? அப்போ பாருங்கோ என்ன மாதிரி மொய்வரின் தேட்டத்தை பாவிச்சு வலுக்கள் கோணங்களோட வலுக்கள் எழுதுறமட்டு. இந்த முறை சைன். அப்போ என்ன செய்ய போகிறோம், z சமன் cos தீட்டா சக I sin தீட்டா ரைட். அப்போ எங்களுக்கு தெரியும் z சக 1 × z. இந்த முறை சாய் எடுக்கணும். என்ன 1 × z என்றது 2I sin தீட்டா. 5ஆம் அடுக்கு எடுப்போம். 5ஆம் அடுக்கு 2I sin தீட்டாண்ட 5ஆம் அடுக்கு. അപ്പോൾ ഇത് വരും വേണുണ്ട പസ്കാൽ മുക്കോണിയെന്ന് നമ്മൾ ഭാവിച്ച് പാപ്പം. 1 1 1 1 2 1 1 3 3 1. അപ്പോൾ അടുത്തത് വേണം വേണം 1 5 10 10 5 ഉണ്ട്. അപ്പോൾ ഇதை വെച്ച് വിരിച്ചുള്ളത് പോകാൻ പാരുങ്ങോ. സായ 5 ഇവറ്റ 4 അവറ്റ ഉണ്ട് 10 ഇവറ്റ 3 അവറ്റ 2. ഇനി സായ ഇവറ്റ ഒറ്റ വലുവരേക്ക് സായ വരും 10 இன்னொன்று இருக்கு സഹ സയ 1 × z-ന്റെ 5ആം അടുക്ക് സമൻ 2i ന്റെ 5ആം അടുക്ക് ഉണ്ടാ പിള്ളിയാൽ 2 ന്റെ 5ആം അടുക്ക് 32
ஐൻ്റെ അഞ്ചാം അടുക്ക് ഉണ്ടാൽ വടിവാ പാരുങ്ങോ ஐൻ്റെ 4 തര ഐ ஐൻ്റെ 4 ഉണ്ടാൽ அது சகம் உண்டு தான் ஏன்னா ஐ வர்க்கம் சகம் உண்டு ஐൻ്റെ 4 ഉണ്ടാல் சகம் உண்டு வர்க்கம் சகம் உண்டு ஒரு ஐ மட்டும் மிஞ்ச போகுது இனி பாருங்கோ இவரை உண்டு அடுப்போம் இதில் z கணம் வர போகுது சயவை எடுத்தால் அஞ்சையும் வழியில் எடுத்தால் z கணம் இதில் சக இருக்குது சய வழியில் எடுத்தபடியா சய ரைட் இனி 10ஓட பார்த்தீங்கன்னா z ஒன்றின்கள் z சமன் 32 i சைனின் அஞ்சாம் அடுக்கு தீட்டா ரைட் z சய ஒன்றின்கள் zக்கு என்ன போடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ என்ன போடுறது இவருக்கு போடலாம் 2i sin 5 தீட்டா 2i sin 3 தீட்டா பிள்ளைகளில் சக வந்தால் 2 காஸ்டன்ட் வரும் சய வந்தால் 2i sin வரும் அவ்வளோதான் 2i sin தீட்டா 32i sin 5 தீட்டா அப்போ 2ஆல் வெட்டலாம் ஐயும் போயிடும் அப்போ sin 5 தீட்டாவுக்கு விட வரப்போகுது பாருங்கோ 1/16 sin 5 தீட்டா 5 sin 3 தீட்டா 10 sin தீட்டா சந்தோஷமா இருக்கும் இல்லையோ ரைட் இது sin 5க்கு sin 6 தீட்டாக்கும் இதே மாதிரி செய்வோம் ஆறாம் அடுக்கு இப்போ இவர் எழுதலாம் 6c 0 6c 1 6c 2 6c 3 6c 4 6c 5 6c 6 சமன் 2/6 64 ஐൻ്റെ 6 பார்க்கணும் ஐൻ്റെ 4 தர ஐ வர்க்கம் ஐൻ്റെ 4 சகம் உண்டு ஐ வர்க்கம் சயம் உண்டு அப்போ இதில் சயவாக சய 64 சைனிൻ്റെ 6ஆம் அடுக்கு தீட்டா இனி பாருங்க இதில் இது 6 4 6 5 30 15 வர்க்கம் இனி அது 20 15 கீழே z வர்க்கம் 6 கீழே z-ൻ്റെ 4 64 சைனிൻ്റെ 6ஆம் அடுக்கு தீட்டா இனி ஒத்த உறுப்புகள் உண்டாகும் 6 பொது எடுத்தால் z-ൻ്റെ 4ஆம் அடுக்கு 1/z z-ൻ്റെ 4ஆம் அடுக்கு 15 எடுத்தால் z வர்க்கம் 1/z வர்க்கம் சக 20 நம்மளெல்லாம் சகவில் வந்துடக்கூடிய காஸ் தீட்டா போகிறோம் கவனம் சக அப்போ இவருக்கு போட போகிறோம் 2 cos 6 தீட்டா 2 cos 4 தீட்டா 15 2 cos 2 தீட்டா சக 20 சமன் 0 இங்கே ஒரு பிளவு விட்டுருக்கோம் பிள்ளைகள் என்ன சொல்லுங்க பார்ப்போம்
ஒண்டவுட் உறுப்பு சயவா வரணும். நாங்கள் அந்த சயவில் பிளவு விட்டுட்டோம். எல்லாத்தையும் பார்ப்போம். இவர் சய, இனி இவர் சய, இவர் சய. அப்போ தட்டின 4 வாரால் சய, பிறகு இவர் சக, இவர் சய, இவர் சய. பாருங்கோ, இதில் சய சய சய, ரைட். இதில் சய, இதில் சய, இதில் சய. அப்போ இங்கே பாருங்க, நீ எங்கெங்க சய வருமண்டு. ஜட்டிൻ്റെ 6 ഒണ്ടിൻകൾ ജട്ടിൻ്റെ 6 ഓക്കെ. ജട്ടിൻ്റെ 4 സയ ഒണ്ടിൻകൾ ജട്ടിന് 4 സയ വരണം ഇതിൽ. ജട്ട് വർക്കം സഹ 20ക്ക് സയ. அப்படின்னா இதில் சய வரணும். சய சய, ரைட். அங்கால என்ன இருக்குது? சய 64 சைனிൻ്റെ 6 டீட்டா. இப்போ சய 64 பிரித்து விடுங்கோ. சைன் 6 டீட்டா வரும். சய ஒண்டின்கள் 32 cos 6 டீட்டா, 6 cos 4 டீட்டா, 15 cos 2 டீட்டா, சய 10. உலக தொழில் 2ஆல் பிரித்து போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கோ. இந்த 2 போடும், இந்த 2 போடும், அந்த 2 போடும், 22ஆல் பிரித்தா 10. விளங்குதோ? அப்போ இதுதான் சைன் 6 டீட்டாண்ட விரிவு. இப்போ இன்னொரு கேள்வியை பார்ப்போம். சைன் 7 டீட்டா சமன் இது என காட்டி இந்த தொகையீடு கேட்கலாம். சைன் 7 டீட்டா, சைன் 7 டீட்டாண்டா இவட்டு 2i சைன் டீட்டா 7. இப்போ இது வெறும் கவனமாக எழுதணும். சயசாக பிளவு விடக்கூடாது. முதல் பிளவு விட்டு நாங்கள் 7c2 c × 5 ஒன்றின்கள் ஜட் வர்க்கம், 7c3 ஜட்டின 4 ஒன்றின்கள் ஜட்டின கனம், 7c4 ஜட் கனம், 7c5 7c6 7c6 7c7 சமன். அங்கால பாருங்க 2ന്റെ 7ஆம் அடுக்கு, 2ന്റെ 5 32, 64, 128 128. ஐന്റെ 7ஆம் அடுக்கு கண்டால் ஐന്റെ 4 உண்டு, அது போயிடும். அப்போ ஐ கனம் இருக்கும். ஒரு ஐ வர்க்கத்துக்கு சயவை போடேக்குள்ள சய ஐ என்று வருவார். சைனிൻ്റെ 7ஆம் அடுக்கு டீட்டா, ரைட். சுருக்குவோம் இனி கவனமே. ரெண்டாவது 7 5ஆம் அடுக்கு, 7c2 7 6 42, 2ஆல் பிரித்தா 21 ஜட் கனம், 7c3 புள்ளிகள் 7 6 42, 6 விடலாமண்ணா கீழே 1 2 3 6 7 5 35. அடுத்தவர் 35 கீழே ஜட் சய
21 z kena සහ 7 5 கடைசியால் சய ஒன்றின்கள் z சமன் சய 128 I sin 7 தீட்டா. இனி முதலாவது ஆளையும் கடைசியாலையும் விடுங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன் தானே பிள்ளைகள், பிளவிடாம செய்தா சரி. சய 7 எடுத்தால் சக 21 எடுத்தால் இனி இவர சக 35 எடுத்தால் அல்லது சய 35 எடுத்தால் z சய ஒன்றின்கள் z சமன் சய 128 I sin 7 தீட்டா. அப்ப எல்லா இடமே எங்களுக்கு z மைனஸ் 1/z தான் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? z சய ஒன்றின்கள் z என்றால் 2i sin தீட்டா போடலாம். இவருக்கு போடுங்க 2i sin 7 தீட்டா. சய 7 2i sin 5 தீட்டா. 2i sin 3 தீட்டா. சய 35 2i sin தீட்டா சமன் சய 128i sin 7 தீட்டா. இனி பாருங்க, சய ஒன்றை விட போறேன், 2ஆல பிரிக்க போறேன், 64 கீழே இறக்க போறேன். 128 2 பிரிச்சா 64 சயவும் வேணும். அப்ப இதுல சய sin 7 தீட்டாண்டு வரும். இப்படியே பாருங்க, இப்படியே பார்த்து செய்யணும். sin 7 தீட்டா பின்னுக்கு போட்டிருக்கீங்க. நம்ம என்ன குறைஞ்ச கோணத்திலேருந்து எழுதினோம், நாங்களும் குறைஞ்ச கோணத்திலேருந்து எழுதுவோம் பாருங்க. ரைட், குறைஞ்ச கோணம்ண்டா இவர் சயவை விட்டால் சகவாகுவர் 35 sin தீட்டா. இவர் சயவாகுவர், இவர் சகவாகுவர். இவர் சயவாகுவர், சய sin 7 தீட்டா. பாருங்க சரியா உண்டு. 35 21 7 1 35 21 35 21 7 1 ரைட். அதில் ஒரு பிராக்கெட் ஒன்று வரும் என காட்டு. இதிலிருந்து 35 sin தீட்டா சய 64 sin 7 அடுக்கு தீட்டா டி தீட்டான தொகையிட கேட்குறேன். 35 சய 64 பாருங்க. அப்போ இந்த 64 குறுக்கே பெருக்கி அங்கால கழிக்க போறேன். கழிச்சால் பாருங்க, மிச்சாக்களை இஞ்சால கொண்டு வரேன். 21 sin 3 தீட்டா சய 7 sin 5 தீட்டா சக sin 7 தீட்டா. பாருங்க, இவர் 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 3 பேரையும் இஞ்சால விட்டாச்சு. விட்டால் அங்க இருக்க 35 sin தீட்டா சய 64 குறுக்கே பிரிக்கிறானല്ലോ sin 7 அடுக்கு தீட்டா. அப்ப உங்கள்ட்ட கேட்கப்பட்டது எதென்றால் 35 sin தீட்டா 64 sin 7 அடுக்கு தீட்டா டிடிடி தான் கேட்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பதில நாங்கள் இஞ்சால இருக்கால பிரதியிடலாம். பாருங்க, 21 sin 3 தீட்டா 7 sin 5 தீட்டா sin 7 தீட்டா டி தீட்டா. விளங்குதே? இதை நீ தொகையில்லாம் தானே பிள்ளைகள். sin என்ற தொகை என்ன? சயகாஸ் சயகாஸ். அப்ப இவர் வருவார் 21 சய காஸ் 3 தீட்டா கீழே 3 சய 7 சய காஸ் 5 தீட்டா 5 சய காஸ் 7 தீட்டா
7. அப்போ அந்த சகவை முன்னுக்கு எழுதுறேன். 7 கீழ் இல்லை பரவாயில்ல எப்படி எழுதுவோம்? சய 7 cos 3 தீட்டா சக 7 கீழ் 5 cos 5 தீட்டா சய 1 கீழ் 7 cos 7 தீட்டான்னு வருது தொகையீடு. பார்த்தீங்களோ எப்படி சிக்கலனுக்குள்ளால திரியோணகணிதத்துக்கு வந்து திரியோணகணிதத்துக்குள்ளால தொகையீட்டுக்கு வந்திருக்கும்னு பாருங்க. அருமையான கேள்விகள் பிள்ளைகள், நீங்கள் உங்களோட பாட்டில் பயிற்சி செய்து பார்க்கும். இன்னொரு கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி ஒமேகா சமன் இது என கொள்வோம். 1 சக ஒமேகாவை r cos θ i sin θ என்னும் வடிவத்தில் எடுத்துரைக்க. ஒமேகா சமன் அரை சய ஒமேகா சமன் 1 சய இது. அப்போ 1 சக ஒமேகா என்றால் அப்போ 3 கீழ் 2 சய ஒரு வர்க்கம் மூலம் 3 வழியில் எடுத்தமென்றால் அரை வர்க்கம் மூலம் 3 என்னென்னு வந்தது பிள்ளைகள்? இவட்ட வர்க்கம் 9 கீழ் 4 அவட்ட வர்க்கம் 3 கீழ் 4 ஏன்னா 12 கீழ் 4 12 கீழ் 4னா 3 வர்க்கம் மூலம் 3 வழியில் எடுத்தேன். வளமையான வழியில் தான் செய்து நான் புதுசாக ஒன்றும் இல்லையா? இவர் வருவார் காஸ் பாருங்க, இது சய இது சக சைன் சய காஸ் சகன்னா 4ஆம் கால்வட்டம் சய பை பை 6 சக ஐ சைன் சய பை பை 6. அப்போ பாருங்க இதுதான் கேட்டவை r cos θ சக i sin θ வடிவம். r cos θ சக i sin θ என்ன வடிவத்தில் எடுத்துருக்க. இங்க r θ ஓகே தானே, சயவுக்கும் சகவுக்கும் முடியல துணியப்பட வேண்டிய மாறிலிகள் செய்தாச்சு. இந்த மோய்வரின் தேட்டத்தை பாவித்து 1 சக ஒமேகாண்ட 10 1 சக ஒமேகா பார் என்ற 10 243 காட்டுட்டான். அப்போ 1 சக ஒமேகாண்ட 10 முதலாவது எடுப்போம் என்ன ரைட். 1 சக ஒமேகாண்ட 10 பிள்ளைகள் அது வெறும் வர்க்கமூலம் 3 காஸ் சய பை பை 6 ஐ சைன் சய பை பை 6 முழுவதுக்கும் சேர்த்து 10. இது வெறும் வர்க்கமூலம் 3 10ன்னா 3 5 10 உள்ளுக்குறாக்குவோம். காஸ் சய 5 பையின் கீழ் 3 ஐ சைன் இப்படி வரும். அதே நேரம் 1 சக ஒமேகா பார் என்றால் பாருங்க முழுவதுக்கும் பார் எடுக்கிறேன். எடுத்தால் சய பை பை 6 ஐ சைன் சய பை பை 6 இந்த பார் பாரை போட்டியலண்டா இவர் வேறு 1 சக ஒமேகா பார் தனித்தனியாக பார் அடிக்கலாம். இங்கே √3க்கு பார் தேவை இல்லை. இந்த பாரை உள்ளுக்கராக்கினால் காஸ் சய பை பை 6 சய ஐ சைன் என்று மாறுவார். பார் எல்லோ ரைட். இனி என்ன செய்வோம்? எங்களுக்கு காஸ் θ சக ஐ சைன் θ வடிவம் வேணும். அப்போ என்ன செய்துவிடுவோம் என்றால் இவரை இந்த சயாவை விடுவோம். காஸ்டுக்குள்ள சயா விடலாம் தானே, இந்த சயாவை வெளியில் எடுப்போம். பாருங்கோ ரைட். 1 சக ஒமேகா பார் இப்படி வருது. அப்போ 1 சக ஒமேகா பார் 10ஆம் அடுக்கு எழுதலாம். பாருங்கோ வர்க்கமூலம் 3 காஸ் பை பை 6 சைன் பை பை 6 இந்த 10ஆம் அடுக்கு. அது வேற 3 5ஆம் அடுக்கு காஸ் 5 பை பை 3 சக சைன் 5 பை பை 3. இப்போ என்ன கேட்டவ 1 சக ஒமேகா பார் 10ஆம் அடுக்கையும் 1 சக ஒமேகா 10ஆம் அடுக்கையும் கூட்ட சொல்லி பாருங்க. திருப்பி எழுதுறேன். 1 சக ஒமேகா 10ஆம் அடுக்கு எங்கள்கிட்ட இருந்தது காஸ் சய சக ஐ சைன்
சய எப்படி இருந்தது என்ன ரைட் 1 சக ஒமேகா பார் என்ற 10ஆம் அடுக்கு இருக்குது 3/5 நாங்கள் இங்கே வந்த சயோவை வச்சிருந்தா சுகம் புள்ளியல் சயோவை வச்சிருந்தா சுகம் இதையே நான் திருப்பி எழுதி விடலாம் 3/5 cos சாயா 5π/3 cosக்குள்ள ஒரு சாய வருதால பிரச்சனை இல்லை தானே I சாய I sin சாயா 5π/3 ஒரு சாய விட்டு இருக்கு ஏனண்டா பாருங்க அவங்க கூட்டேக்க கழிவிடும் கூட்டேக்க இல்லாம போ cos சாயா 5π/3 சாய I sin சாயா 5π/3 அப்ப இரண்டையும் கூட்டி விட்டால் 3/5 பொது எடுக்கலாம் அவ ரெண்டு பேரும் இல்லாம போயினம் I எல்லாம் இல்லாம போயினம் cos சாயா 5π/3 இங்கே அதுதான் இருக்கு அப்ப 2 ரைட் 1 சக ஒமேகா 10 1 சக ஒமேகா பார் 10 3/5 புள்ளிகள் 3 9 9 81 243 தர cos 5π/3 என்றால் 2π சாய π/3 நாலாங்கால் வட்டம் அது வெறும் பாருங்க இவரை நான் எழுதலாம் இப்போ சய விட்டால் 5π/3 அதாவது 2π சாய π/3 60 அரை தர 2 ஆக 1 சக ஒமேகா 10 1 சக ஒமேகா பார் 10 243 பாருங்க அதுதான் கேட்டவே உண்டு என காட்டு இது 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி திருப்பி பாருங்க என்ன செய்த நாங்கள் 1 சக ஒமேகா எடுத்தோம் அவட்ட 10ஆம் அடுக்கு எடுத்தோம் 1 சக ஒமேகா பார் 10ஆம் அடுக்கு எடுத்தோம் அப்போ அது உடன்புணரியல் மாதிரி வந்துச்சு அப்போ கூட்டேக்கு என்ன நடந்தது சிக்கல் கம்போனன்ட் கற்பனை பகுதி இல்லாமல் போச்சு கற்பனை பகுதி இல்லாமல் போனால் நாங்கள் பிறகு மெய்யை மட்டும் எடுத்தோம் மெய்யில் கொசுக்கு விடிய போட்டோம் விட அருமையாக வருது அப்போ இப்போ பாருங்க பிள்ளையால் நாங்கள் சிக்கல் எண்ணின் முடிவுக்கு வந்திருக்கிறோம் சிக்கல் எண்ணில் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அடிப்படையில் இருந்து மேக்சிமம் வரைக்கும் அக்கு வேறு ஆணி வரியாக செய்திருக்கிறோம் அப்போ நீங்கள் இவ்வளவு கேள்வியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் நேரே எக்ஸாமில் சிக்கலன் கேள்வியை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் சில வழியில் மட்டும் படிச்சுட்டு போய் இவ்வளவு பயிற்சி செய்யாமலும் சில வழியில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவுத்தையும் படித்து பயிற்சி எடுத்துன்னு போனீங்கன்ற தான் பிள்ளைகள் ஒரு நம்பிக்கையோட ஒரு தென்போட அங்கே என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம்ன்ற அளவுக்கு உங்களை தயார்படுத்தி இருக்கிறேன் யார் வேணுமென்றாலும் எந்த அறிவுமே இல்லாமல் சிக்கலன் தொடங்குற ஒரு ஆள் அடிப்படையிலிருந்து எப்படி 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 முழுக்க டெவலப் பண்ணலாம்னு இதில் காட்டியிருக்கிறோம் அப்போ இதை நீங்கள் இவ்வளோ கேள்வியிலையும் திருப்பி செய்து பயன்பெறுறது உங்களோட கட்டித்தரம் விளங்குதோ ரைட் அப்போ நாங்கள் பாருங்கோ மெய்யெண்களில் தொடங்கி எங்களோட அச்சர கணிதம் மெய்யெண்களில் தொடங்கி ரியல் நம்பர்ஸில் தொடங்கி இப்போ கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கொண்டு வந்து அச்சர கணிதத்தை முடிக்கிறோம் இந்த அச்சர கணிதம் இவ்வளோத்தையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல கணக்கு சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வேறு கணக்கில் சுருக்கிற கட்டித்தனம் வேறு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த வேகம் கூடும் அந்த வேகம் கூடினா தான் எக்ஸாமில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ எவ்வளோ பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்களோ நீங்கள் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண போறீங்க ரைட் அப்போ இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன்